ஹலோ எவ்ரிவன். என் பேர் பெரியசாமி. நான் என்னோட பிஎஸ்சி மேக்ஸ் வந்து கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் என்னோட எம்எஸ்சி வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சேலமில் படித்தேன். ஸோ இப்போ எம்எஸ்சி முடித்த உடனே அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் மூலமாக தெரிஞ்சிச்சு. ஸோ சிஎஸ்ஆர் நெட்டு கேட் எழுதி பாஸ் பண்ணி நம்ம வந்து பிஹெச்டி வந்து ஹையர் இன்ஸ்டியூட்டில் பண்ணலாம். லைக் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி அண்டு ஐஎம்எஸ்சி இந்த மாதிரி இன்ஸ்டியூட் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், நானே வந்து ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். ஸோ 1 இயர் வந்து கிட்டத்தட்ட நான் வீட்டில் தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நிறையா டவுட்ஸ் வந்துச்சு. நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. படிக்கிறப்ப நிறையா டவுட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் கண்டினியூஸாக வந்து என்னால் எஃபர்ட் போட முடியல, கண்டினியூஸாக படிக்க முடியல. ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கூட ஃபீல் பண்ணல. ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எப்படிடா பாஸ் பண்ண போகிறோம். நானும் வேற வந்து சிஎஸ்ஆர் நெட் கேட் எழுதி பாஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணோன்னு வேறு நானும் சொல்லிட்டேனே, எப்படி இது சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனையில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் கேட் எக்ஸாம் எழுத போனப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஜிஎம்ஏல தான் ஜாயின் பண்ணி படித்தாங்க. ஸோ அவங்க மூலயமா தான் வந்து எனக்கு ஜிஎம்ஐ பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க மூலயமா வந்து ஜிஎம்ஏல ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ இவங்க டீச் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீச் பண்ணாங்க. ஸோ டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அசைன்மெண்ட் போடுவோம். அப்புறம் டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதுருவோம். டெஸ்ட்டை எழுதி முடிச்ச உடனே அந்த டெஸ்ட் ப்ராப்ளத்தை வந்து மறுபடியும் நாங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ முன்னாடி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து டெய்லி வந்து அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கிளாஸ் மாதிரி வச்சு போடுவாங்க. ஸோ அவங்க மூலிமா அவங்களோட டெய்லி வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் செஷன் கிடச்சிச்சு. ஸோ அது ரொம்ப எங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ஒரு வேகத்தை குறைச்சி, ஓகே நம்மளாலே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானாக உட்காந்து படிச்சுட்டு அப்படியே வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் படித்தோம். அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ ஒரு சில டைம் வந்து என்ன ஆகுனா, என்னால் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட என்னால் வந்து சரியாக போட முடியாது. ரொம்ப அந்த டைம் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. டிப்ரெஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்னடா இது கூட நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம எப்படி அடுத்தது எப்படி நம்ம ஃபர்தராக சர்வே ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட கிளாஸ் சார் பச்சையப்பன் சார், அவர் தான் வந்து கிளாஸ் டீச் பண்ணுவார். ஸோ அவர் தான் சொல்லுவார், ஸோ இதெல்லாம் பார்த்து இது அப்படி தான் இருக்கும், போக போக வந்து ரொம்ப பழகிரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சென்னை அதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். சென்னை வரக்கு எனக்கு ட்ரெயினில் அதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் வரேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆரம்பித்து நான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்த கேட் எக்ஸாம்லேயே வந்து நான் கிளியர் பண்ணினேன். ஏன்னா நான் சிஎஸ்ஐ நெட்டு அதுவும் ட்ரை பண்ணினேன். ஸோ பட் எனக்கு அதுக்குள்ளே வந்து கேட் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கேட் கிளியர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே நம்ம கேட்டு தான் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, ஸோ சிஎஸ்ஐ நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, ரிசல்ட் வெளியே வந்தோடனே நான் வந்து எல்லா இன்ஸ்டியூட், எல்லா ஐஐடி, என்ஐடி, ஐசர், நைசர் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணேன். ஸோ என்ன மாதிரியே நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அட்லீஸ்ட் கேட் பாஸ் பண்ணவங்கள கூட அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை வந்து நிறையா இடத்துல ஐஐடி திருப்பதி, ஐஐடி தார்வாட், ஐஐடி கோவா, ஐசர் மொஹாலி, நைசர் புவனேஸ்வர், என்ஐடி சூரத்கல், என்ஐடி கேலிக்கட், இந்த மாதிரி நிறையா இடத்துல என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னை பிஹெச்டி இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பிஹெச்டி இன்டர்வியூ போயிருந்தேன். எல்லா இடத்துலையும் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணோன்னே எனக்கு இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த ஸோ இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூவில். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணேன். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐஐடி தார்வாடில் வந்து நான் செலக்ட் ஆனேன். ஸோ செலக்ட் ஆகி அங்கே போனதுக்கு பிறகு எனக்கு இங்கே படித்த விதம், இங்கே டிஸ்கஸ் பண்ண மெத்தட், இது எல்லாமே வந்து எனக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ரூரலான பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்து என்னாலே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்தினாலையும் வர முடியும்.
ஸோ இங்கே தான் நான் இங்கே சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி சொல்லி டெய்லியும் இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்து கொடுத்து என்னை புஷ்அப் பண்ணி அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎம்ஏல வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர் அந்த டியூட்டர் டெய்லி வந்து கிளாஸ் இருப்பாங்க. அவங்களோட ஹெல்ப் வந்து அவங்க வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக நிறையா டவுட்ஸ் என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா இங்கே வந்து மார்க் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ மார்க் இன்டர்வியூ வந்து ஸோ என்ன தான் ஆனாலும் சரி அது நாம தான் சால்வ் பண்ணணும் அப்படி நிற்க வச்சுருவாங்க ரொம்ப நேரம். ஸோ அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னால் வந்து மறக்கவே முடியாது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ பச்சையப்பன் சார் அண்டு ஸோ மை டியூட்டர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ.